தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் OPS சந்தித்து பேசினார். இதுவரை கூட்டணி குறித்து அறிவிக்காத OPS முதல்வரை சந்தித்துள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐந்து ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சி கொடுத்ததற்காக முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக OPS தெரிவித்துள்ளார். திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொன்னேன். தற்போது தமிழகத்திற்கே வழி பிறந்துள்ளதாக OPS தெரிவித்தார். திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசீர்வாதத்துடன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என சட்டப்பேரவையில் OPS ஆதரவு MLA-வான ஐயப்பன் பேசியுள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயப்பனின் கருத்தை திமுக உறுப்பினர்கள் மேஜையை தட்டி வரவேற்ற நிலையில் OPS கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்தார். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவுக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பதிலுரையின் போது பேசிய முதலமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் இன்னும் வேகமாக வளர்ச்சி பணிகள் தொடரும் என்றார். குறைகளை சொல்பவர்கள் முன்னேற்றத்திற்கு சிறகுகள் தருபவர்கள் என்றும் ஆளுநருடன் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழர்களின் சுயமரியாதை சீண்டப்பட்டால் முதலில் எதிர்குரல் கொடுப்பவன் நானாக இருப்பேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை அதிமுக, பாமக கட்சிகள் புறக்கணித்துள்ளன. சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று அதிமுக, பாமக உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் புறக்கணித்தனர். பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை வழங்கிய நிலையில் அதிமுக, பாமக MLA-க்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கவில்லை. முன்னதாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போதும் அதிமுக பங்கேற்காத நிலையில் இன்றும் முழுமையாக புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முயன்றால் தமிழகம் கொந்தளிக்கும் என தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதில் அளித்த அவர், மகளிர் உரிமை தொகை துல்லிய தாக்குதல் அல்ல, தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு என தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தை நிறுத்த முயன்றால் தமிழகம் கொந்தளிக்கும் என்றும், மகளிர் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் தங்கம் தென்னரசு கூறினார். மகளிர் நலனில் அரசு தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் தாக்கலான தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சட்ட முன்வடிவில் திருத்தம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடும் எதிர்ப்பால் திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். ஐந்தாண்டு கால ஆட்சியில் மனநிறைவான திட்டங்களை கொடுத்துள்ளதால் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார்.
சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. பொது தொகுதியில் போட்டியிட 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனித்தொகுதியில் போட்டியிட 15,000 ரூபாயும் விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து சென்னை மேற்கு திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு விருப்ப மனு கொடுத்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடவும் விருப்ப மனு அளிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நாளை மதுரையில் நடைபெறும் விழாவில் ஒரே மேடையில் சந்திக்க உள்ளனர். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஏற்பாட்டில் மகாத்மா காந்தியின் நினைவை போற்றும் நிகழ்ச்சி மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், தவாக தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு முன்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தவும் வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாம்பழம் சின்னம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிமையியல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் ராமதாஸ் தரப்புக்கு அறிவுறுத்தியுள்ளது. மாம்பழம் சின்னம் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தந்தை சொல்லை மகன் கேட்பதில்லையா என்று ராமதாஸ் தரப்புக்கு கேள்வி எழுப்பியது. இதற்கு தன்னுடைய சொல்லை மகன் கேட்பதில்லை என்று ராமதாஸ் பதிலளித்துள்ளார். தவேக வேட்பாளருக்கு உதவ ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் 2 தொகுதி வாரியாக நியமிக்க வேண்டுமென மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தவேக தலைமை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், விஜய் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர்களுக்கு தேர்தல் பணிகளில் உதவ ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை தன்னார்வலர்களாக நியமிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 2 பேரை நியமிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஓய்வு பெற்ற வட்டாட்சியர்கள், ஆணையர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் தவேக தலைமை கூறியுள்ளது. அமைச்சர் KN நேரு நிர்வகிக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவிற்கு எதிரான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். மார்ச் 1ஆம் தேதி ஒவ்வொரு தொகுதியிலும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தவேக மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். எதிரணியில் கூட்டணி உடையும் என தவேக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தவேகவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வருவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறினார். கரூர் சம்பவத்தில் CBI விசாரணை மூலம் தவேகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். அழுத்தத்திற்கு அடங்க மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரோடு, கோவை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. திருச்சியில் நாளை நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் சீமான் அறிமுகப்படுத்துகிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் கிராம் 14,420 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளி மூடப்படுவதாக எழுந்த தகவலின் பேரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காரை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடையார் காந்தி நகரில் உள்ள தனியார் பள்ளி மூடப்படலாம் என்ற தகவலால் கவலையடைந்த பெற்றோர்கள் அங்கு நிகழ்ச்சிக்காக வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் காரை மறித்து அமைச்சரிடம் முறையிட்டனர். இதையடுத்து காரிலிருந்து இறங்கிய அமைச்சர் பெற்றோர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து பள்ளியை மூட எந்த திட்டமும் இல்லை என்றும் நிர்வாகத்துடன் பேசி தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு மொத்த சேவை 208 164 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 முதல் 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படுவதால் அலுவலக நேரங்களில் பயணிகள் கடும் நெரிசலில் சிக்கியுள்ளனர். கரெக்ட் டைம் போக வேண்டிய வண்டி இன்னைக்கு சரியான டயத்துக்கு போகல. என்ன காரணம்னு தெரியல. கார்டு கிட்ட கேட்டதுக்கு அவரும் தெரியலன்ட்டாரு. நாங்கள் பாதி ட்ராக்லேருந்து இறங்கி நடந்து தான் வர்றோம். இன்னைக்கு மிக அசௌகரியமான சூழ்நிலை. இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு, வேலையும் போச்சு. சேத்துப்பட்டுக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் நடு சென்டரில் நிறுத்திட்டாங்க. அதில் பெண்களும் ஆண்களும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இறங்கி தான் வந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் இறங்கினாங்க. அதில் கர்ப்பிணி பெண்களும் நோயாளிகளும் வயது முதிர்ந்தோர்களும் இருந்தாங்க. பயணிகள் சிரமத்தை குறைக்க தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வழித்தடங்களில் 50 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை செங்கல்பட்டு, சென்னை கடற்கரை ரயில் நிலையம் இடையேயான மின்சார ரயில் சேவை குறைக்கப்பட்டுள்ளது. 15 நிமிடத்திற்கு ஒருமுறை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படுவதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த நடைமுறை ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தொடரும் என்பதால் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் செய்யுமாறு ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ECRல் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு முரணாக கட்டப்பட்டுள்ள பங்களாக்கள், ரிசார்ட்டுகளுக்கு எதிரான வழக்குகள், மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து கட்டட உரிமையாளர்கள் விளக்கமளிக்க மார்ச் 31ஆம் தேதி வரை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான புழல் ஏரிக்கு கடந்த சில நாட்களாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து முற்றிலும் நின்று போனதால் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட ஏரியில் தற்போது 2753 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. சென்னை குடிநீருக்காக 184 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சென்னை OMR சாலையில் உள்ள ஒக்கியம் மடுவு பாலத்தின் மீது லாரி பழுதடைந்து நின்றதால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாலத்தின் மீது லாரி பழுதடைந்து நின்றதால் அதனை சரி செய்யும் பணி நடைபெற்றது. இதனால் சோழிங்கநல்லூர் முதல் காரப்பாக்கம் வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. நோயாளியை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் செல்ல வழி இல்லாததால் போக்குவரத்து போலீசார் சர்வீஸ் சாலையில் ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்தனர். முகூர்த்த நாள் என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
புழல் சிறையில் 2 நாட்களில் 3 கைதிகள் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழல் மத்திய சிறையில் தண்டனை, விசாரணை, மகளிர் என 3 பிரிவுகளில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கொலை வழக்கில் 2014ஆம் ஆண்டு முதல் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் என்பவர் கழிவறையில் வழுக்கி விழுந்து தலையில் காயமடைந்தார். ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோல் வெவ்வேறு காரணங்களால் 2 நாட்களில் 3 கைதிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் அருகே போலி ஆவணங்கள் தயாரித்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓய்வு பெற்ற வங்கி பணியாளரான சிவராஜ் என்பவர் மாதவரம் அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனது நிலத்தை மகளின் திருமண செலவுக்காக விற்பனை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அவரது நிலம் ஏற்கனவே போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டிருப்பதை அறிந்து சிவராஜ் அதிர்ச்சி அடைந்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட ஆவடி போலீசார் நில மோசடியில் ஈடுபட்ட தவமணி, சுரேஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பெண் யானை தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள முதியனூர் கிராமத்தில் விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்தது. திடீரென நிலை தடுமாறி கீழே அமர்ந்த யானை எழ முடியாமல் தவித்தது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் யானை மீது தண்ணீரை பீச்சி அடித்து ஆசுவாசப்படுத்திய நிலையில் கால்நடை மருத்துவர் மூலம் யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் வீட்டில் சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி சேலையில் கழுத்து சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டை வஉசி நகர் அருகே உள்ள மாதா கோவில் தெருவில் பெரியப்பாவின் வளர்ப்பில் இருந்த துர்கா என்ற 10 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது மின்விசிறியில் கட்டப்பட்டிருந்த சேலையில் ஊஞ்சலாடி உள்ளார். அப்போது கால் தவறி சேலை கழுத்தில் இறுக சிக்கியதால் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரியில் உள்ள மசினகுடி முதுமலைக்கு செல்லும் பிரதான சாலை 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத காரணத்தால் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்த சாலையில் ஒரு வாகனம் மட்டுமே செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் வாகன ஓட்டிகளிடையே வாக்குவாதம் ஏற்படுவதோடு விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக தெரிவித்தனர். எனவே சாலையை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் மாசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்ற சம்பவம் வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகனத்தில் செல்வோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் அமெரிக்காவின் பாக்சிலிகா ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிட்டது. இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் விநியோகத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது என முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பங்கேற்றனர். நீட் முதுநிலை மருத்துவ சேர்க்கை தேர்வில் தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய தேர்வுகள் வாரியம் வெளியிட்ட அறிவிப்பில் தகுதி மதிப்பெண் 0க்கும் கீழ் குறைக்கப்பட்டதால் மருத்துவ கல்வித்தரம் பாதிக்கப்படும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்மா மற்றும் ஆலோக் ஆராதே அடங்கிய அமர்வு மனுவை பிப்ரவரி 23ஆம் தேதி விசாரிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என கேரள உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய தங்க முலாம் பூசப்பட்ட 36 மாதிரிகள் ஜாம்ஷெட்பூர் ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என விசாரணை குழு தெரிவித்துள்ளது.
டெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு நடைபெறும் பகுதியில் அரை நிர்வாணத்துடன் இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி சமரசம் செய்ததாக குற்றம் சாட்டி பதாகைகளை ஏந்திய போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். இந்தியாவின் ஏஐ உச்சி மாநாட்டு நிகழ்வை கொண்டாடும் விதமாக உலகிலேயே மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தில் ஏஐ உச்சி மாநாடு குறித்து காட்சிப்படுத்தப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் சொத்துக்காக அண்ணனை தம்பியே கொலை செய்து வீட்டின் அருகே புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாரிக் என்பவரை காணவில்லை என அவரது உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் சொத்திற்காக தாரிக்கை கொலை செய்து வீட்டின் பின்புறம் புதைத்ததை அவரது தம்பி ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வீட்டில் குழி தோண்டி புதைக்கப்பட்ட உடலை காவல்துறையினர் தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இன்பன் உதயநிதி தயாரிப்பில் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் ப்ரோமோ வீடியோ நாளை நண்பகல் 12:07 மணிக்கு வெளியாகிறது. 45 ஆண்டுகள் கழித்து இருவரும் இணைந்து நடிப்பதால் படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிப்பில் உருவாகும் திரைப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியது. முதற்கட்ட படப்பிடிப்பு கோவில்பட்டியில் முடிவடைந்த நிலையில் சென்னையில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. தோனி சிஎஸ்கே அணியில் இணைந்து 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. அணி நிர்வாகத்தின் சிறப்பு போஸ்டரை பகிர்ந்து ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்ஸிக் படத்தின் டீசர் வெளியானது. மார்ச் 19ஆம் தேதி படம் வெளியிடப்படும் நிலையில் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது.